வணக்கம் மக்களே, இன்றைக்கி முடக்கத்தான் குழம்பு செய்யலாம் வாங்க. முடக்கத்தான் கீரை வச்சு நல்லா முடக்கத்தான் கிள்ளி கழுவி தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஜல்லரில் வச்சா தண்ணி எடுத்துக்கும். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. நல்லா ஊற வைங்க புளியை. நெய் ஊற்றி வதக்குங்க. பச்சை வாசனை அந்த வாசனை போயிடும். டேஸ்ட்டு கூடுதலாக இருக்குங்க. நல்லா இது மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க. குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. உடம்புக்கும் அந்த முடக்கவாதம் சொல்லுவாங்கள்ல, அது கொஞ்சம் நல்லாயிடும். இது வாரத்துக்கு ஒரு வாட்டி எடுத்துக்கணும் பண்ணாவே முடக்கவாதம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். கை காலெல்லாம் 2 பூண்டு உரித்து எடுத்துக்கணுங்க. 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கினேன். கடலப்பருப்பு போட்டுக்கோங்க தாளிப்புக்கு. கடுகு உளுத்தம் பருப்பு, வெந்தயம், கடலப்பருப்பெல்லாம் போட்டுக்கின்னு நல்லா தாளிச்சிக்கோங்க. தக்காளி போட்டு மஞ்சள்தூள் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கோங்க. புளி தண்ணி. அவ்வளோதாங்க, சிம்பிளு. உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க முடக்கத்தான் கீரை. எந்த வேலையிலன்னா இருக்குங்க முடக்கத்தான். எங்கன்னா பார்த்தா கூட தொகையில் அந்த குழம்புல காய வச்சு பொடி பண்ணி குழம்புல ஒரு ஸ்பூன் போட்டு கூட சாப்பிட்லாம். அவ்வளோ உடம்புக்கு நல்லது. நல்லா கொச்சி வந்தது இந்த கீரை போட்டுருங்க. மூடி ஒரே ஒரு கொதி இறக்கிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீரையை மிஸ் பண்ணாதீங்க. எங்கள் அண்ணா இருந்தால் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.